மற்றும் நகைக்காக கொலை செய்யப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கூவமாற்றில் வீசப்பட்ட மூதாட்டி இவர்தான். சென்னை எம்ஜிஆர் நகர் மயிலை சிவமூர்த்தி தெருவைச் சேர்ந்தவர் 78 வயது மூதாட்டி விஜயா. கட்டிட மற்றும் ஹோட்டலில் கூலி வேலை பார்த்து வந்த மூதாட்டி விஜயாவை கடந்த 17ஆம் தேதி முதல் காணவில்லை என அவரது மகள் லோகநாயகி கடந்த 19ஆம் தேதி எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிந்து காணாமல் போன மூதாட்டியை தேடி வந்த போலீசார் மூதாட்டியின் வீட்டின் அருகே வசிக்கும் பார்த்திபன் என்பவரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வருமாறு கூறி சென்றபோது பார்த்திபன் குடும்பத்தோடு வீட்டை காலி செய்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. பொறி தட்டிய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பார்த்திபன் இருசக்கர வாகனத்தில் மனைவி மற்றும் குழந்தையோடு முன்பகுதியில் ஒரு மூட்டையை வைத்து சென்றது தெரிய வந்தது. பார்த்திபன் மீது ஏற்கனவே KK நகர் காவல் நிலையத்தில் வழிப்பறி வழக்கு நிலுவையில் உள்ளதை அறிந்த போலீசார் பார்த்திபன் தம்பதியை தேடுவதில் தீவிரம் காட்டினர். மேலும் இருவரது செல்போன் டவர் சிக்னலை வைத்து இருவரும் விருதுநகர் பகுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்து உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படையினர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் உதவியோடு பார்த்திபன் சங்கீதா தம்பதியை கைது செய்தனர். விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகின. இருசக்கர வாகனத்திற்கு டியூ கட்டுவதற்காக மூதாட்டியிடம் 20,000 ரூபாய் பணம் வாங்கியதாக கூறிய பார்த்திபன் வேலையின்றி தவித்த தங்களிடம் மூதாட்டி பணம் கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்ததால் 2 நாட்களில் பணத்தை திருப்பித் தர ஒப்புக்கொண்டு பணத்திற்காக அலைந்து திரிந்தபோது பழம் நழுவி பாலில் விழுந்ததைப் போல மூதாட்டியின் சுருக்குப்பை கண்ணுக்கு புலப்பட்டதாக வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். சம்பவத்தன்று மூதாட்டி வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபோது பணம் கேட்டு பார்த்திபனிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் அவரிடம் இருந்த சுருக்கு பையை பிடுங்க முயன்றபோது மூதாட்டி சத்தம் போட்டதால் அருகே இருந்த இரும்பு கம்பியால் அவரை தாக்கியதில் அவர் மயங்கி உயிரிழந்ததாகவும் கூறியிருக்கிறார். பின்னர் மூதாட்டியின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்து துண்டு துண்டாக வெட்டி சாக்குப்பையில் கட்டி சமையல் அறையில் மறைத்து வைத்துவிட்டு எதுவுமே தெரியாததை போல அவரது மகளோடு மூதாட்டியை தேடியதாகவும் பார்த்திபன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பின்னர் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க குப்பைகளோடு சாக்கு மூட்டையை சேர்த்து இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு மனைவி மற்றும் குழந்தையுடன் கிழக்கு ஜோன்ஸ் ரோடு சைதாப்பேட்டை கழிவுநீர் கால்வாயில் தூக்கி வீசிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலி, 1 சவரன் தோடு மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடியதையும் பார்த்திபன் தம்பதி ஒப்புக்கொண்டனர். பார்த்திபன் தம்பதி கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசப்பட்ட மூதாட்டியின் சடலத்தை தீயணைப்புத்துறை உதவியோடு மீட்டு KK நகர் ESI மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தனது தாய் அநியாயமாக கொலை செய்யப்பட்டதை நினைத்து கதறி அழுத அவரது மகள் லோகநாயகி கொலை செய்துவிட்டு பார்த்திபன் தினமும் ஒன்றுமே தெரியாததைப் போல நடந்து கொண்டதாகவும் குறிப்பாக மூதாட்டியை காணவில்லை என்ற போஸ்டரை ஒட்டி நல்லவன் மாதிரி நடித்ததாகவும் வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார். இவனையா இட்டுக்குன்னு போய் தெரு தெருவா தேர்ற எங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரன் எம்ஜிஆர் நகர், விரியம்பாக்கம், நசப்பாக்கம் எல்லா இடத்துலையும் இவனையே கூட்டுன்னு சொல்ல தேர்ற. அவன் அப்போ கூட உண்மை சொல்ல நோட்டீஸ் அடித்தான் ஓட்டுறதுக்கு போட்டா ஓட்டுறதுக்கு அவனும் கூட வந்தான். அவனும் வந்து 12 மணி வரையிலும் நாங்கள் ஓட்டினோம். வந்துட்டு அப்போ கூட அவன் உண்மையை சொல்லலை. அப்போ கூட நல்ல மாதிரி தான் நடிக்கிறான், ஆனால் உண்மையை சொன்னப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.